ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற ரேணுகம்பாள் கோயிலு. இங்கிருந்து தான் நாங்க வந்து எப்பவுமே வந்து இருமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு நம்ம கிளம்புவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நவம்பர் 22 ஸோ ஃப்ரைடே நைட்டு தான் நாங்க கிளம்புனோம். மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து 9:00 வந்து சபரிமலை அங்க ரீச் ஆயிட்டோம். ஸோ அங்கிருந்து பம்பால குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புனோம். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க 1 மணிக்கெல்லாம் வந்து தர்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எரிமேலி. எரிமேலியில வந்து நாங்க எப்பவுமே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புவோம். ஆனா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈவினிங் வந்து ரொம்ப லேட்டா கிளம்புறதுனால, காலையில 9 மணிக்கு தான் போய் ரீச் ஆனோம். சன்னிதானத்துக்கு வந்து நாங்க வந்து 1 மணிக்குள்ள ரீச் ஆகணுன்றதுனால நாங்க வந்து இங்க இறங்கல. ஸோ எப்பவுமே நாங்க இறங்கி சாமி கும்பிட்டு தான் போவோம். இந்த முறை நேராவே போயிட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல இருந்து தான் இந்த இந்த கிளிப் எல்லாமே எடுத்தேன். நார்மலா பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து எப்போ நெறைய கிளிப்ஸ்லாம் எடுக்க மாட்டோம். இந்த முறை வந்து என்னெல்லாம் கிளிப் எடுத்தோமோ அத்தனை கிளிப்பும் நான் போட்டுட்டேன். ஆனா இது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நாங்க ஃபுல்லா அதாவது மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் எடுத்து கவர் பண்ண முடியுமோ அத்தனையும் எடுத்து போட்டாச்சு. எந்த கிளிப்பும் வந்து டெலீட் பண்ணல. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட டிராவல் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நாங்க எங்கெங்கெல்லாம் போறோம், எப்படி மலை ஏறுறோம் அப்படின்ற ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்து உங்க கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சபரிமலை போனது வந்து ரொம்பவே எக்ஸைட்மென்ட்டா இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு. உடம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்தது. ஆனா, எனக்கு ரொம்ப ஒரு தைரியம் இருந்தது. கண்டிப்பா நம்ம வந்து ஐயப்பனோட அருளால ஏறி இறங்கி எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வந்துருவோம். ஏன்னா, ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த கிடைக்க கிடைக்க மறுபடியும் மறுபடியும் நம்ம போணும் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாசம் எப்ப வரும் வரும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கியூரியஸா வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதாவது ஆத்ம ரீதியா ரொம்ப ரொம்ப அனுபவங்கள் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது. சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனா, அது ஃபீல் பண்ணும்போது தான் வந்து அந்த ஒரு ரியலா நமக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாவே ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஒரு வழியா வந்து நாங்க பம்பா வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ அங்கிருந்து வந்து நம்ம பம்பா குளிக்க வர்றது இடத்த தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, பம்பால வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு கூட்டம் அதிகமா தான் இருந்தது. பொதுவா நாங்க வந்து எவ்ரி கார்த்திகைல ஃபர்ஸ்ட் வீக்ல போயிடுவோம். இந்த முறை வந்து செகண்ட் வீக்ல தான் போற மாரி ஒரு சூழ்நிலை. அதனால கொஞ்சம் எதிர்பார்த்தோம். ஆனா கூட்டம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் கிரவுடா தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஓவர் கிரவுடுன்னு சொல்ல முடியாது. பட் கூட்டம் எப்பயும் நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் கூட்டமா தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பம்பா. இப்ப வந்து இங்க வந்துட்டு குளிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிளம்பணும். ஆ இந்த டிக்கெட் வாங்கியிருந்தேன். ஆன்லைன் கியூ டிக்கெட் வாங்கியிருந்தேன் இல்லையா? அதையும் வந்து இங்க ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே ஏறதுக்கு போக முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து, உங்க பம்பாவோட வியூஸ் தான் இப்போ காட்டிட்டு இருக்கோம். சுத்தி இப்படி எவ்வளோ கூட்டம் இருக்கு, எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க, அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கோம். கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கோம். இவர் தான் ஃப்ரெண்டு, அவரோட பையன் இது. இவங்க நம்ம 3 பேர் தான் வந்து நாங்க போயிட்டு வந்தோம். அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ கிளிப் எடுத்துட்டு, சரி கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருமுடி எடுத்து வச்சுட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு இருக்கோம் இப்போ. எப்பவுமே வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர்ல தான் வந்து இந்த விர்ச்சுவல் கீயோட ஆத்தென்டிகேஷன் இருக்கும். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, கன்னிமூல கணபதி கோயில்ல தான் வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் பண்ணிட்டு இப்போ ஏறிட்டு இருக்கோம் கன்னிமூல கணபதி கோயிலுக்கு மேல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட வந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18வது வருஷம். அதனால தான் இன்னைக்கு அந்த தென்னங்கன்றை வந்து எடுத்துக்கிட்டு கூட வந்துட்டு இருக்கிறாரு. அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம கன்னிமூல கணபதியிலேருந்து ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த சபரிமலை பயணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ம ரீதியா ரொம்பவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பயணம். ஸோ அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து
ஒரு எந்த கவலையும் இல்லாம, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கவலைகள் எல்லாம் மறந்துட்டு, அந்த ஐயப்பன மட்டுமே நெனச்சு ஏறிட்டு இருக்கோம். ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பம்பாலயே பார்க்கிங் கிடைச்சது வண்டி. நார்மலா வந்து நிலக்கல் பார்க்கிங் தான் குடுப்பாங்க. இந்த முறை என்ன அதிசயம்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு ரொம்பவும் டைம் ரொம்பவும் ஷார்ட்டா இருந்தது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப வசதியா இருந்தது. 10:30 மணிக்கு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பம்பால இருந்து. அதுக்கப்புறம் வந்து அப்படியே மெதுவா நடந்து, எப்பயும் போல வந்து நாங்க விர்ச்சுவல் கியூல போம்போது நமக்கு வேற ஒரு ரூட் குடுப்பாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கம்பைன்டு ஒரே ஒரு டிராஃபிக்ல விட்டுட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ரெகுலரா போற பாதை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுத்திக்கிட்டு போகும். அது வந்து அங்கங்க மேடுலாம் இருக்கும் நெறைய. ஸோ இறங்குற வழியில விடுவாங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ வந்து நார்மலா வந்து விர்ச்சுவல் கியூ இல்லாத நார்மல் தர்ஷன்ல வந்து விட்டுட்டாங்க. இருந்தாலும் வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நாங்க நெனைக்கல. அதனால என்ன கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான். மத்தபடி வந்து ஒண்ணும் பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. எப்பவுமே நாங்க வந்து ஒவ்வொரு முறை சபரிமலை போயிட்டு வரும்போது 1 டூ 1 தான். மேல நேரா ஏறிடுவோம். அதுக்கப்புறம் கீழ இறங்கி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். ஆனா இந்த முறை ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா பழனி கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பேசியிருந்தோம். பிளான் பண்றோம். சரி பழனி போலாம் போலாம்ன்ட்டு. ஆனா போவே முடிய மாட்டேங்குது. இந்த முறை கண்டிப்பா போம்போதே சொல்லியாச்சு. ரிட்டர்ன் வரும்போது பழனி போயிட்டு, அப்புறம் முடிஞ்சா வந்து கனகம்பட்டி மூட்டை சுவாமிகளோட ஒரு ஜீவசமாதி இருக்கு. அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரெண்டும் வந்து ஓகே போலாம் சார் அப்படின்ட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கேத்த மாரி எங்களுக்கு வந்து டைம் கிடைச்சது. இந்த முறை சாட்டர்டே நாங்க 1 மணிக்கெல்லாம் தர்ஷன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 6 ஆயிடுச்சு. கீழ வந்து இறங்கி வந்து 6, 6:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நேரா வந்து பழனி போயிடலாம். பழனியில வந்து ஹால்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேத்த மாரி அங்கருந்து பழனி கிளம்பிட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பழனியில வந்து ஒரு 2 மணிக்கு மிட் நைட் 2 மணிக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம். அ அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து, திரும்ப 4 மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மலையில போற வழியில எல்லாமே அங்கங்க கொஞ்சம் மூலிகை நீர்லாம் குடிச்சிட்டு, அப்படியே மெதுவா எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி கொஞ்சம் ரொம்ப வலிக்கிற மாரி இருக்கோ, கொஞ்சம் ஒரு 2, 3 செகண்ட், 10 செகண்ட் அப்படியே நின்னுட்டு, திரும்ப எங்களோட பயணத்த வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணோம். மெதுவா அப்படியே ஏன்னா ரொம்பவும் ஸ்பீடா ஏறுனாலும் ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அதனால நார்மலா கொஞ்சம் தொலைவு ஏறுது. ஒரு 10 செகண்ட் நிக்கிறது. திரும்ப அங்கருந்து கன்டின்யூ பண்றது. ஸோ இந்த மாரி நெறைய நாங்க வந்து சின்ன சின்ன ஒரு ரெஸ்ட். நெறைய பெரிய ஒரு ரெஸ்ட் இல்ல. ஒரு 10 செகண்ட் அங்கேயே நின்னுட்டு, திரும்ப அங்கருந்து கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ அந்த மாரி தான் போக முடியும் எல்லாருமே. ஸோ அந்த மாரி தான் நாங்களும் போனோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு கஷ்டமும் எங்களுக்கு தெரியல. கால் வலியும் சுத்தமா கிடையாது. அந்த ஐயப்பனோட அருளால நாங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போய் நாங்க மேல ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நாம வந்து ஓரளவு இந்த சமநிலைக்கு வந்துட்டோம். ஆ அங்கங்க சின்ன சின்ன சமமான இடத்துல தான் போயிட்டுருக்கோம். அப்பாச்சி மேடுலாம் தாண்டி இங்க வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த நார்மலா அந்த ஃப்ரீ தர்ஷன்லாம் விடுவாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து ஐ திங்க் இதுதான் வந்து சர வழிபாடு. இந்த இடத்துலலாம் சர வழிபாடு. இந்த இடத்துல நம்ம பே பண்ணோம்னா, நம்ம சர வந்து இப்போ நமக்காக வெடிச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் சரங்குத்தி. இதான் சரங்குத்தி. சரங்குத்திக்கு வந்துட்டோம் நாம. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் நம்ம வந்து இன்னொரு மேடு அப்பாச்சி மேடு கடைசி மேடு. ஸோ அத ஏறிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இதுவரைக்குமே வந்து நாங்க நடந்து வந்த பாதையில வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவ்வளோ ஈஸியா வந்து எங்களால ஏற முடிஞ்சது. ஸோ எல்லாமே இந்த ஐயப்பனோட அருள் தான். ஆனா நெறைய பேர் ஒரு சில பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்து ஏறுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஏஜ் ஃபேக்டரு அந்த மாரி இருக்கும்போது, எல்லாராலயும் அவ்வளோ ஃப்ரீயா வந்து ஏற முடியாது. பட் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனா, எங்கள பொறுத்தவரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்பவும் ஸ்மூத்மாவே நாங்க வந்து வந்துட்டுருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க சன்னிதானத்துக்கு கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த கியூல தான் இப்போ நின்னுட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து சன்னிதானம். நான் அந்த மேல வந்து கியூ நின்னுட்டுருக்கோம்.
ஸோ இது வழியா தான் நம்ம வந்து சன்னிதானத்துல கீழ இறங்கி 18ஆம் படி ஏறி, அதுக்கப்புறம் நம்ம சாமிய பார்க்க முடியும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னிதானத்துக்கு வந்துட்டோம். சாமியும் பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு, இப்ப வந்து கரெக்ட்டா இருமுடிலாம் வந்து கீழ இறக்கி வச்சுட்டு, அந்த இடம் தான் இப்ப ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் இப்ப. ரிட்டர்ன் வந்து நம்ம எப்பவும் வந்து தேங்காய் முடியெல்லாம் இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ தேங்காய்லாம் எடுத்துட்டு, அதுலேருந்து நெய்யெல்லாம் எடுத்துட்டு, அபிஷேகம் பண்றதுக்கு இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம வந்து இந்த அபிஷேக நெய் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாரி இவங்க வந்து ஒரு கவுண்டர் இருக்கு. ஸோ நம்முடைய நெய் எல்லாம் எடுத்து அவங்ககிட்ட குடுத்துட்டோம்னா, அவங்க அபிஷேகம் ஈக்குவலன்ட்டா நமக்கு அபிஷேகம் பண்ண நெய்ய வந்து நம்மகிட்ட குடுப்பாங்க. ஸோ அந்த நெய்ய வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாருக்குமே பிரிச்சு எடுத்துப்போம். ஸோ அந்த இடம் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்ச மாதா, அங்க இருக்கிற சுவாமி சிலை எல்லாமே வந்து சுத்தி பார்த்துட்டு, ஸோ அந்த ஏரியா தான் இப்ப நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் வந்த உடனே நமக்கு வந்து நம்ம பாடியில வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். எங்க பார்த்தாலும் சரண கோஷம் அப்படியே மெய் சிலிர்த்து எங்க பார்த்தாலுமே நம்ம அந்த ஃபீல் பண்ண முடியும். அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அவ்ளோ ஆனந்தமான ஒரு இடம் இந்த இடம். சாமி தரிசனம் வந்து ரொம்பவே சிறப்பா இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக நண்பர் வந்து அவரோட பையனை நிக்க வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தோம். அந்த இடம் தான் இது. அப்படியே நம்மளும் ஒரு செல்ஃபி வீடியோ மாரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நானும். ஸோ இங்கிருந்து ரிட்டர்ன் அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். அங்கிருந்து ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் பிரசாதம், அந்த அரவணை, அப்பம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே இப்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். ஸோ ரிட்டர்ன் வர்றப்ப அந்த பக்கம் உள்ள போறதுக்காக வெயிட் பண்ற கூட்டத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, சாமி தரிசனம் வந்து ரொம்பவே மன திருப்தியோட ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த வைப்ரேஷனோட இறங்குறதுக்கே மனசே இல்லாம வர வழி வந்துட்டு இருந்தோம். ஸோ வழியில எப்பயும் போல நம்ம இந்த இறங்க வர வழியில பார்த்தீங்கன்னா, இந்த குரங்கு கூட்டம், அணில், இந்த வித்தியாசமான ஒரு அணில்லாம் இருக்கும் இங்க. ஸோ அதுதான் இப்ப நம்ம குரங்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. எப்பவும் இந்த இடத்துல மட்டும்தான் அந்த கருங்குரங்கு வந்து இங்க இருக்கும் நெறைய. ஸோ அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அங்கேயே கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா அப்படியே கீழ இறங்கி வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த குரங்களோட சேட்டைகள்லாம் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். நம்ம ஏறின கஷ்டம்லாம் வந்து தெரியாது. இறங்கி வரும்போது ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கும். அதுக்காகவே இந்த இடம் அப்படி ஒரு வீடியோலாம் எடுத்துட்டு, அப்படியே மெதுவா கீழ இறங்கணுன்றதுக்காகவே இதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த குரங்க பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த வழியா சபரிமலை எந்த யாத்திரை யார் வந்தாலுமே அவ்ளோ கருப்பா இங்க பாருங்க, இங்க ஒரு எவ்வளோ பெரிய வால் பார்த்தீங்க அந்த குரங்குக்கு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். எவ்வளோ நீளமா அந்த வால் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த வகையான குரங்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அதனால ரிட்டர்ன் வரும்போது ஒரு நல்ல எல்லாருமே இந்த கண்கொள்ளா காட்சியா தான் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு, மைண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அந்த இடத்துல வரும்போது. பார்த்தீங்கன்னா, ரொம்ப சமதளமா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன் வரும். இந்த டவுன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரிப்புக்காக வந்து இந்த ஜல்லி வந்து அப்படியே கொட்டுன மாரி இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சம் சிரமமா இருக்கும் நடக்கிறதுக்கு. கால்லாம் கொஞ்சம் குத்துற மாரி இருக்கும். ஒவ்வொரு முறையும் வந்து சபரிமலை வரும்போது, அந்த இயற்கையை ரசிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஸோ எல்லாமே எல்லா இடமும் இதே மாரி இருந்தா எவ்ளோ நல்லாருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணும். ஸோ அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கையா அந்த எவ்ளோ இயற்கையான ஒரு காத்து, மூலிகையோ எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு ஆனந்தத்த வந்து குடுக்கும். ஸோ இதே போல வந்து என்விரான்மென்டல் வந்து நம்ம ஊர்லயும் இருந்தா எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். ஸோ இங்க பாருங்களேன், இங்க வந்து அணில் பாருங்க. எவ்ளோ நீளமா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டா எவ்ளோ பெருசா. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையா இப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு, அப்படியே மெதுவா கீழ இறங்கி போனோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த அணில் இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அவசியப்பா வந்த உடனே வந்து செல்லு தான் நாங்க முதல்ல வாங்குவோம். அதுல இருக்கிற ஃபோட்டோ,
அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பாக்குறதுக்காகவே வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். போன வருஷமும் வந்து இந்த குரங்கு இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தாரா, அது ஜாலியா இருந்தது. மறக்காம எடுத்துட்டு வாங்கப்பா இந்த வருஷமும் அப்படின்னுட்டு இருந்தாங்க பசங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்து எக்ஸ்ட்ரா வந்து இது அணில் பாருங்க, அணிலா வேற ஏதாவதா அப்படிங்கிற மாதிரி தோணுது நமக்கு. எவ்வளவு செம்மையா இருக்குது பாருங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அணில் பாக்குறது. இதுதான் ரொம்ப சூப்பரா இருக்குது. அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. நம்ம அணில்லாம் குட்டியா இருக்கும், நம்ம பக்கம் இருக்கிற அணில 3 மடங்கு இருக்கும் போல இருக்குது. வால் அளவுக்கு தான் அணிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செம்மையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பம்பாவுல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், பம்பா இதுக்கெல்லாம் நான் எப்ப வருவேன், இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பேன். நமக்கு வயசான பிறகுதான் நம்மளால மலைக்கு போக முடியும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னுட்டு. பார்க்கலாம், நமக்கு அந்த குடுப்பினை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளும் போவோம். அதுக்கடுத்து வந்து வெளியே வந்துட்டாங்களாட்டு இருக்குது. ஒவ்வொரு வீடியோ வந்து கௌசியப்பா காட்டிட்டு இது இங்க எங்க அப்படின்ட்டு விளக்கமா சொல்லிட்டு இருப்பாரு. இது வந்து கார் பார்க்கிங்குக்கு வந்துட்டாங்களாட்டு இருக்குது. இங்க இருந்து ஏறி அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு கௌசியப்பா கிளம்புனாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து 2வது நாள் சாமி தரிசனம் முடிச்சிட்டு 3வது நாள் வந்துருவாங்க வீட்டுக்கு. இந்த முறை வந்து நாங்க பழனிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப நாளாவே வந்து நம்மளே எல்லாரும் ஃபேமிலியோட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னமோ சந்தர்ப்பமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பசங்க ஸ்கூலு படிப்பு இதுன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. லீவ்ல போலான்னு பார்த்தா அப்ப ஏதாவது ஒரு வேலை வந்துடும், அந்த மாதிரி இருக்குதா. சரி நீங்களாவது இந்த முறை பழனி பார்த்துட்டு வரீங்களா அப்படின்ட்டு இருந்தேன். அப்பா சூப்பரா இருக்கும், போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாரு. கௌசியப்பா பொறுத்த வரையும் கோயிலுங்க இதெல்லாம் சுத்துறது ரொம்பவே பிடிக்கும் அவருக்கு. அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு கோயில் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த கோயிலுக்கு போலாமா அந்த கோயிலுக்கு போலாமா அப்படின்னுட்டு. பழனி என்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. பழனி பார்த்துட்டு வந்துடும் இந்த முறை கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைமும் வந்து இவங்களுக்கு கரெக்டா அமைஞ்சது. பழனி பார்த்துட்டு பழனியிலேயே வந்து இன்னொரு இடமும் போனாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து மானசீகமான ஒரு குரு எங்களுக்கு. நிறைய சவுத் சைட்ல நிறைய பேருக்கு தெரியுது, இந்த பக்கமும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. நாங்களும் வந்து கொஞ்ச நாளாவே வந்து நம்ம அங்க போகணும்னு சொல்லிட்டே இருந்தோம். கௌசியப்பாவுக்கு முதல்ல அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லுவேன் நானு. பழனி போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு குருவும் தரிசனம் பார்த்துட்டு வந்தாங்க. அது வந்து என்னதுன்றது அடுத்த வீடியோல கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இதோட போட்டோம்னா இன்னும் லென்த்தா இருக்கும். அது இல்லாம வந்து அது செப்பரேட்டா போட்டாதான் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்க போனாருன்றது ஓரளவுக்கு கணிச்சிருவீங்க இந்த பிக்சர் பார்த்த உடனே. அடுத்த வீடியோல இருந்து அவர் எங்கெல்லாம் போனாரு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சாமியே சரணமையப்பா.